வணக்கம். இந்த வீடியோல ஒரு 5 ஸ்டாக்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தாதான் அந்த 5 ஸ்டாக் என்னென்னன்றது தெரியும். இந்த வீடியோல சொல்லப்படும் அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டுமே. உங்களை முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ இது கிடையாது. எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாம நீங்க எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம். மணப்புரம் ஃபைனான்ஸ் கடந்த வருஷம் ரெவென்யூவா 6750 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட் 1500 கோடி. நெட்வொர்த்து 9665 கோடி. 210ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சாட் இண்டஸ்ட்ரீஸ் கடந்த வருஷம் ரெவென்யூவா 778 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட் 274 கோடி. நெட்வொர்த்து 721 கோடி. 92ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோல 100 ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டாக்ல நம்ம 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா அந்த 10,000 ரூபாய உடனே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதை 3ஆ பிரிச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த ஸ்டாக்கோட வேல்யூ சப்போஸ் குறைஞ்சதுன்னா அப்ப அடுத்த 3000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஆவரேஜ் ஆகி நம்மளுக்கு அதிகமா லாஸ் ஆகுறதுல இருந்து குறைச்சிக்கலாம். எடல்வைஸ் பினான்சியல் சர்வீஸ் கடந்த வருஷம் ரெவென்யூவா 8633 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட் 406 கோடி. நெட்வொர்த்து 7846 கோடி. 65ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கேம்லின் ஃபைன் சயின்ஸ் கடந்த வருஷம் ரெவென்யூவா 1687 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட் 40 கோடி. இதோட நெட்வொர்த்து 824 கோடி. 107 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு ட்ரிக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பத்தி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வெறும் ரெவென்யூ, ப்ராஃபிட், நெட்வொர்த் இதை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுற ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒன் குளோபல் சர்வீஸ் கடந்த வருஷம் ரெவென்யூவா 18 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட் 1 கோடி. நெட்வொர்த்து 7 கோடி. 151ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபண்டமெண்டலா ரொம்பவே நல்லா இருக்கு. தேவைப்பட்டா உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.